நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகி 3:30 மணிக்கு முடியுது. எதை பொறுத்து ட்ரெண்ட் அமையுது? கேப் அப் இருக்கா, கேப் டவுன் இருக்கா, எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம்? நைட்டு 7 மணிக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த 2 காண்டினென்ட்டோட மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் கிஃப்ட் நிஃப்டி, அதாவது நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும், கேப் அப் இருக்கா, கேப் டவுன் இருக்குமான்றதை இந்த கிஃப்ட் நிஃப்டி முன்கூட்டியே நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது அது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு இண்டிகேட்டராகவும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே போல் மதியம் ஓப்பன் ஆகிற யூரோப் மார்க்கெட் ட்ரெண்ட், அதாவது அரௌண்ட் ஒரு 1 o'clock வந்து யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் க்ளோசிங் செகண்ட் ஆஃப் அமையும். ஸோ அப்போ என்னென்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை ஆஸ் எ பிகினராக நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், இன்னொன்று கிஃப்ட் நிஃப்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாமல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.